ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ரிலேட்டடான நியூஸ் தான் வந்து பார்க்க போகிறீங்க. சரி, இப்போ பிக் பாஸ் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இல்லைனா அக்னி பரீட்சைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோ போட்டாங்களே, காமன் மேன் ப்ரமோ, அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் எந்த ஒரு சத்தமும் காணுவாங்க. சரி, என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மற்ற லாங்குவேஜ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பிக் பாஸ் அக்னி பரீட்சையே வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஆமாங்க, ஏன்னா மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரமோ வந்துகிட்டே இருக்குது, ஐலோகோ லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து மோகன்லால் வந்து பேசிட்டாரு, அதாவது ஹோஸ்ட் தானே மோகன்லால், ஸோ அவரும் வந்து பேசிட்டாரு. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரமோ வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்னி பரீட்சையோட ஜட்ஜஸோட ப்ரமோ. ஸோ 3 ஜட்ஜஸை வந்து காமிக்கிறாங்க, அப்படியே தீயாக வர்றாங்க. இந்த அக்னி பரீட்சை அதாவது காமன் மேனோட இந்த போட்டி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து 3 ஜட்ஜஸ் இருக்கிறாங்க மலையாளத்தில், ஒரு லேடி 2 ஜென்ஸ். ஸோ இந்த 3 பேர் தான் வந்து ஜட்ஜஸாக இருக்காங்க. ஆனால் யாருன்னு சொல்லிட்டு ஃபேஸ் காமிக்கல. ஸோ அக்னி பரீட்சை எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது மலையாளத்தில்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 ஆன்வர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரமோ வந்திருக்குங்க. எப்படி போகிறாங்க பாருங்களேன். மலையாளத்தில் எப்போவுமே வந்து ஓணத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சிருவாங்க. போன சீசன் அப்படி தான் நடந்தது. ஸோ இந்த சீசன் அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தெரியுது தமிழுக்கு வாங்க அப்படி தானே சொல்கிறீங்க. தமிழில் எப்போங்க வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து காமன் மேனோட காம்படிஷன் ப்ரமோ வந்து 2வது ப்ரமோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸோட ஐலோகோ வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் வந்து லான்ச் ஆகலை. ஸோ அடுத்தது வந்து காமன் மேனோட அந்த போட்டி வந்து எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோ தான். ஸோ ஐலோகோ லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து தான் வந்து இந்த காமன் மேன் எப்போன்னு சொல்லிட்டு, அதாவது காமன் மேனோட காம்படிஷன் எப்போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரமோ வரும். ஸோ ஐலோகுக்கு அப்புறமேட்டு ஹோஸ்ட் வருவாங்க, அதுக்கப்புறமேட்டு காமன் மேன் ப்ரமோ. ஸோ இந்த 2 ப்ரமோ முடிஞ்சால் தான் வந்து இந்த காமன் மேன் ப்ரமோ எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ எப்படியா இருந்தாலும் மலையாளத்துக்கும் தமிழுக்கும் வந்து ஒரு 1 மந்த் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் சீசன்லேயே அப்படி தான் நடந்தது. ஸோ மலையாளம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த் கழித்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஆக மொத்தத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் அக்னி பரீட்சை, பிக் பாஸ் அக்னி பரீட்சை வந்து எப்போ வரும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்டு மிடில் இருந்து நம்ம ப்ரமோ வந்து எதிர்பார்க்கலாம் மக்களே. ஆனால் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்னி பரீட்சை தீம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசான ஒரு தீம் நம்மளுக்கு. அதனால மலையாளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னெல்லாம் வந்து நடக்குது, எப்படியெல்லாம் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மலையாளம் புரியலன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் பாருங்கள் மக்களே. ஏன்னா நம்ம சேனலில் வந்து இந்த அக்னி பரீட்சையோட என்னெல்லாம் காம்படிஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலான வீடியோ வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்படியா இருந்தாலும் மலையாளத்தில் நடக்க போகிறது தான் வந்து தமிழ்லேயும் வந்து கிட்டத்தட்ட நடக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக தெரிஞ்சு வச்சா நல்லது தானே. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா பிக் பாஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸ்க்கும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்களே.